அப்பத்தாவோட ட்ரஸ்ட் விஷயத்துல ஆரம்பிச்சு எல்லா விஷயத்துலயும் நீ அப்படிதான் இருக்க. நானும் உனக்கு சில விஷயத்துல சப்போர்ட் பண்ணதான், ஆனா எல்லா விஷயத்துலயும் என்னால அப்படி இருக்க முடியாது ஜனனி. மற்ற அண்ணிங்க பேசுறதுல 50% மட்டும்தான் அவங்க எண்ணம், மீதி 50% நீ அவங்களுக்குள்ள விதைக்கிறது தான். அதைத்தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு உங்க அப்பாவை கூப்பிடக்கூடாதுன்னு நீ சொன்ன. ஏன்னு கேட்டா அவர் இங்க வந்தா அவமானப்படுவாருன்னு நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிற. இப்படி சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு என்ன எல்லா விஷயத்திலும் உனக்கு ஒரு பிடிவாதம் அடம் இருக்கு ஜனனி. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க பாரு, உன் பிடிவாதத்துக்காக மற்றவங்களை காயப்படுத்தாது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். காது வலிக்குது. எந்திரிங்க எந்திரிங்க. ஒரு கழிச்சு படுங்க. ஒரு கழிச்சு படுக்கணுமா? ஏண்டி தூங்குறவனை எழுப்பி ஒரு கழிச்சு படுங்கிற லூசு? ஏண்டி ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்க. ஏன்டி இப்படி உயிர் எடுக்கிறீங்க? ஐயோ, நான் தூங்க விடுறேங்க, நீங்களும் அத மாதிரி அடுத்தவங்கள மனுஷங்கன்னு நினைச்சு கொஞ்சம் தூங்க விடுங்க. நான் என்னடி பண்ண? அரை மணி நேரமா ஆட்டோ ஓட்டிக்கு இருக்கிய, நான் இங்க அரை மணி நேரமா உட்கார்ந்துக்கு இருக்கேன் தூங்க முடியாம. ஏய், நானடி குறட்ட விட்டேன்? நானடி குறட்ட விட்டேன்? இல்ல, நான் தான் விட்டேன். அப்ப நான் என்ன பண்றது? படுங்க, நல்லா இருப்பீங்க. படுங்க படுங்க. திரும்ப எழுப்பாத. நான் எழுப்ப மாட்டேன். இப்ப முழிச்சுக்கு இருக்கிய, கொரட்டை வரல, படுத்த கொரட்டை வரும். தூங்குங்க தூங்குங்க. அந்த திசையில திரும்பி படுங்க. ரைஸ் மாதிரி கர கர கரன்னு சத்தம் போட்டு இந்த பக்கம் படுக்காதீங்க, அந்த பக்கம் திரும்பி படுங்க. போடி, கால் எழுந்து கிளம்பணும். படு. ஐயோ, ஐயோ ஏத்து கொட்டுது வேற. சி, ஐயோ ஊரே தூங்குதே. ஓய் நந்து, 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 நந்து. என்ன? குட் மார்னிங். குட் மார்னிங்கா? என்ன அதிசயம், நீங்க சீக்கிரம் எந்திரிச்சிங்க? விடியெல்லாம் இல்ல, அதான் நேத்த சொன்னேன்ல நம்ம வெள்ளனே கிளம்பணும்னு. நம்ம எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடலாம். நாம என்ன திருட்டு தரமா ஓடியா போறோம்? மடி போயிடலாமா? அப்போதான் டிராஃபிக் இல்லாம இருக்கும். எது டிராஃபிக்கா? டிராஃபிக்லாம் பார்த்து போற அளவுக்கு எங்கெங்க போறோம்? மேகமலை. மேகமலையா? மேகமலை இல்லக்கு இருக்கு, மேகமலை. நீங்க என் தமிழை திருத்துற நிலைமைக்கு வந்துட்டேன். சரி, இந்தா முதல்ல காஃபி குடி, பட்டுன்னு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம், அப்ப பேசிக்கலாம். குடிடி, உனக்காக போட்டதான் குடி.
ஏன்டி இப்படி பயப்படுற? காப்பி தான். நீங்களா போட்டிய? இல்லம்மா, நான் போட்டேன். நான் போட்ட காஃபிய டம்ளர்ல ஊத்தி எடுத்துட்டு வந்தார் அவரு. போட்டு அவ்வளவுதான். குடிப்பியா? அதானே நீ வேலையை பாருமா. உங்க அப்பா இருக்கு அடுப்படியில, அடுப்பு எங்க இருக்குன்னே தெரியாது. இவர் காப்பி போடுறாரு. ஏண்டி, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, அது என்னது அது? நேத்து வந்து என்கிட்ட ஆமா ஃபங்க்ஷன் வெயி சடங்கு சுத்தணும்னு. உங்க அப்பா கிட்ட போய் ஊருக்கு போனோம், லீவ் விட்டுருக்காங்கன்னு பேசியிருக்கேன். என்னடி கணக்கு உண்டு? இவரும் வந்து மேகமலை வானமலைன்னுட்டு. ஏய் ஏய், ஏன் இப்போ புலம்புற? அவளை எதுக்கு சொல்ற? நீ கிளம்பு, ஜாலியா போயிட்டு வரலாம். காலங்காத்தால நல்லா ஒளிட்டு திரிங்க ஜாலியா. உங்க அம்மா நம்ம 2 பேரும் கடத்தருக்கு போனாலே சீக்கு வந்து படுத்துக்கும். இங்க பாருங்க, வேணாம். அதுவும் இந்த நேரத்துல உங்க அம்மா ரொம்ப பாக்குறவங்க. அவ ஏதோ சின்ன பிள்ளைன்னு அங்கிட்டு இங்கிட்டு நடமாட விட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளார. இந்த நேரத்துல அவளோட அதுவும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு வந்தோன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். வரப்ப மீனாட்சி அம்மன் பக்கத்துல உங்க அம்மா பத்திரக்காலியா நிக்கும், பாத்துக்கிறங்க. அதெல்லாம் ஒண்ணு நடக்காது, நடந்தா பாத்துக்கலாம். நீ சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசிருக்காது, சரியா? சும்மா பேசுறேன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டே பேசுங்க. இல்ல நான் கேக்குறேன், இம்பட்டு வருஷமா தோணாதது இப்பதான் பண்ணுவேன் என்ன வீம்பு? அது இந்த வேலையில போகணும்னு. இப்பதாண்டி நீ எனக்கு அழகா தெரியற. என்ன லந்தா? சும்மா வளவலான்னு பேசிருக்காத போ. ஏதோ ஆசையா ஊருக்கு போலான்னு கூப்பிட்டா ரொம்ப தான் பண்ற. போ சீக்கிரம் வா. குடிங்க, ஏன் என்கிட்ட குடுக்குற? எனக்கு சூடா குடிக்கணும். உங்க மக போட்டதை நீங்களே குடிங்க, நான் சூடா போட்டு குடிச்சிக்கிறேன். நல்லா தானே இருக்கு. சீக்கிரம் வா. ஏய், எங்க போற? பாத்ரூம் அங்கல்ல இருக்கு. குளிக்கிறது இதர விஷயம் செய்யறதை தாண்டி அதை க்ளீன் பண்றதே நான் தான். எனக்கு தெரியும் இந்த வீட்டுல எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு. உங்களுக்கு தான் சுவிட்ச் எங்க இருக்குன்னு கூட தெரியாது.